அர்த்தம். நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழக்கிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி சில பேருடைய வெற்றியினுடைய படிக்கட்டுக்கு தூண்டுகோலா யாராவது இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தூண்டுகோலா யாருங்க? இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலாஜன் அவர் தான் சொல்லணும். நம்ம ஜெயா டிவியில் பிச்சாதிபதி பண்ணிட்டு இருந்தார். அப்போ சரவணராஜன் தான் டைரக்டர். ஸோ அதில் எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு சேனல் அப்படியே சேனலில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மன்மதன் ஃபஸ்ட்டு ஃபிலிம் சிம்பு தான் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு காட் ஃபாதர். இந்த அளவுக்கு ஒரு ரீச்சுக்கு இப்படி வந்து இந்த ஒரு மாதம் நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம், மிக மிக முக்கிய காரணம் என்னுடைய நண்பர் திரு சிம்பு அவர்கள். அவர் இல்லைன்னா உண்மையிலே நான் இங்கே இப்போ இந்த படத்தில் இல்லை. நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணம் நிச்சயமா அவர் சிம்பு சார் தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு சினிமா திரையுலகத்துக்குள்ள நான் கிடையாது. அவர் தான் என்ன டிவியில் இருக்கும்போது ஒரு பெரிய கேரக்டர் மன்மதனில் அதில் கவுண்டமணி சாரும் இருந்தார். அப்போது கவுண்டமணி சார் பண்ணும்போது எனக்கும் ஒரு சின்ன ரோல் ஒன்று கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துக்கிட்டார். நான் வந்தோடனே சொன்னேன், இங்கே ரொம்ப ஒரு நாள் கழிச்சு நான் இன்டர்வியூ தரேன், ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எல்லாரும் ஓகே கூலாக பண்ணலாம் சார், ஜாலியாக பண்ணலாம்னு சொன்ன மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோவோட பண்ணுறோம், ஒரு பெரிய படம் பண்ணுறோம் போது ஒரு பதட்டம் இருந்துச்சு. அவர் தான் இல்லை இது பண்ணுவேன். அப்புறம் அவரு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா, அதுக்கப்புறமா எஸ்.ஜே. சூர்யா அவரும் ஃப்ரெண்டு. அப்போ எஸ்.ஜே. சூர்யா சொல்லி எனக்கு அந்த படமும் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார், அன்பே ஆறுயிரே. அந்த காமெடி ரொம்ப ஹிட் ஆச்சு. அது இருக்கு இல்லை அப்படின்ற ஒரு காமெடி. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணி என்ன அடுத்தடுத்து வல்லவன் அவர் படம் எல்லாமே லைனாக நடிச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலாக இந்த படம் விடிவி கணேஷோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணோம், வானம். அப்போ என்னால் டேட்டே கொடுக்க முடியல. டன் சீனு. ஆமாம், டன் சீனு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் டேட்டே கொடுக்க முடியல. பயங்கர பிஸியாக. அப்போ எனக்காக நைட் ஷூட் போட்டு ஒரு 2 hours